Hello students, welcome to Tutora. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Swan oxidation 12th chemistry chapter 11ல இருக்க Swan oxidation mechanism தான் பார்க்க போறோம். So let's go into the topic. இப்போ இந்த மூணு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த மூணு காம்பவுண்ட் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க, அதாவது ரியாக்டன்ட் சைடுல கொடுத்திருப்பாங்க. இந்த மூணு காம்பவுண்டையும் நம்ம எப்படி நேமிங் பண்றது அப்படின்றதுல இருந்து பார்ப்போம். நேமிங் பண்றது அந்த நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளாவே இந்த காம்பவுண்டை எழுதிக்கலாம். இதை வந்து நான் ட்ரிக் வச்சு சொல்லித்தரேன். இப்போ இங்கே 3 கார்பன் இருக்கா, அப்போ அந்த 3 கார்பனுக்குரிய ரூட் வேர்டு வந்து என்னதுன்னா ப்ரோப்பு. ஸோ ப்ரோப் எழுதிக்கிறேன். ப்ரோப்பில் செகண்ட் கார்பனில் ஆல்கஹால் இருக்கனால ப்ரோப் 2 ஆல் அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம இந்த சிங்கிள் பாண்டை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, அதனால ப்ரோப்பன் 2 ஆல் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இங்கே வந்து இதை DMSO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். அது எப்படின்னு சொல்கிறேன்னா, டிஎம்னா டை மித்தைல் சல்ஃபாக்சைடு அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஒரு மித்தைல், இது ஒரு மித்தைல், இது சல்ஃபர், இது ஆக்சிஜன், அதனால டை மித்தைல் சல்ஃபாக்சைடு. இப்போ இதோட பேர் வந்து ஆக்சாலில் குளோரைடு. இதோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலில் குளோரைடு. அதாவது 2 கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குதா ஆக்சாலில் அப்படின்னு எழுதலாம். 2 குளோரைடு இருக்குனால குளோரைடு அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த நேமிங் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த 3 இதையுமே நம்ம ஆட் பண்ணிட்டு எந்த ரியேஜென்ட்ல நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ET3N. ET3N அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை இத்தைல் அமைன். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நான் எழுதலை, ஏன்னா இது மட்டும் நீங்கள் எழுதினாங்களே போதும். அது எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ரியாக்டன் சைடு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்ப்போமா. ஸோ இங்கே இருக்க ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதோட இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. எப்பயுமே வாட்டர் வந்து ஈஸியாக வெளில போயிடும், அதனால இந்த 2 ஹைட்ரஜனும் இங்கே இருக்க ஆக்சிஜனும் சேர்ந்து H2O வெளில போகும். எப்படி வெளில போகும்? H2O வெளில போயிடும். இப்போ இங்கே இருக்குல்ல இந்த எலிமினேட் ஆன H2O என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H2O இங்க இடத்துல இங்க ஒரு H ஆகும். இந்த H2O நம்ம எப்படி பிரிக்கலாம்? HOH அப்படின்னு 3ஆ பிரிக்கலாமா? இங்க ஒரு H, இங்க ஒரு O, இங்க ஒரு H போட்டு நான் எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த Cயும் Oவும் இந்த Oவோட சேர்ந்து CO2 வெளில போயிடும். எதுவா வெளில போகும்? CO2 வெளில போகும். இங்க ஒரு O இருக்கா, இந்த O வந்து Cயும் Oவும் சேர்ந்து CO வெளில போகும். இப்ப இங்க ஒரு HCl இருக்கு, இங்க ஒரு HCl இருக்கா, இந்த 2 HClயும் சேர்ந்து இங்க சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா 2HCl மாறிடும். இப்ப நம்ம ப்ராடக்ட் எழுதுவோமா. ஸோ இங்க CH3, ஃபர்ஸ்ட் CH3 இருக்கு, அதை நான் எழுதிக்கிறேன். CH3, அடுத்து C இருக்கு. இந்த 2 அச்சும் போயிருச்சுன்னா அப்ப இந்த ஹைட்ரஜன் இருந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க வந்து இன்னொரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க C டபுள் பாண்ட் ஓவா ஃபார்ம் ஆகும். C டபுள் பாண்ட் ஓ, இங்கிட்டு இருக்க CH3 அப்படியே இருக்கும். நான் நேமிங் வந்து லாஸ்டா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இங்கனக்குள்ள என்ன இருக்கும்? இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. அதை நான் வந்து புக்ல கொடுக்குற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாம இங்க CH3 பாண்ட் S பாண்ட் CH3 அப்படின்னு எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். அந்த ஆக்சிஜன் மட்டும் வெளில போயிடும், வேற எதுவுமே எங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ அடுத்து நம்ம இங்கனக்குள்ள எழுதுனதுதான். இந்த CO2 நான் இங்க எழுதிக்கிறேன். CO2, அதுக்கடுத்து பிளஸ் போட்டு இந்த CO நான் இங்க எழுதிக்கிறேன். பிளஸ் CO, அதுக்கடுத்து இந்த 2HCl பிளஸ் 2HCl. இப்போ இதுல இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் நம்ம நேமிங் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். அதுக்குரிய நேம் எப்படின்னு பார்ப்போமா. அதே தான். இது வந்து இந்த குரூப்போட பேர் வந்து பாத்தீங்கன்னா கீட்டோன். கீட்டோனை நம்ம 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோமா. இப்போ 3 கார்பன் இருக்கனால 1 2 3 3 கார்பன் இருக்கனால ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட், கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன்னு, அதே மாதிரி கீட்டோன் இருக்கனால 1. இப்போ ப்ரோப்பனோன் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்வான் ஆக்சிடேஷன். ஸோ நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ.